இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் ஜவுளித்துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தமிழகத்தின் முன்னணி ஜவுளித்துறை பிரதிநிதிகள் இன்று தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பேசினர். தென்னிந்திய ஆலைகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு டி ராஜ்குமார், பருத்தி நூல் ஏற்றுமதி மேம்பாட்டு குழுவின் துணைத் தலைவர் திரு ரவிசாம், இந்திய துணிநூல் தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு அஸ்வின் சந்திரன் மற்றும் SIMA அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சீமா அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் என பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? ஜவுளித்துறை வளர்ச்சி. தமிழகத்தின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் ஜவுளி தொழிலை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மின்கட்டண சலுகைகள். தற்போது ஜவுளி ஆலைகள் சந்தித்து வரும் மின்கட்டண சுமையை குறைப்பது குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டன. புதிய ஜவுளி கொள்கை. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த துணிநூல் கொள்கை 2026 விரைவாகவும் முழுமையாகவும் செயல்படுத்துவதன் அவசியம் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக பேசப்பட்டது. இந்த சந்திப்பின் மூலம் தமிழக ஜவுளித்துறைக்கு விரைவில் ஒரு புதிய விடியல் பிறக்கும் என்று தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தொடர்ந்து நமது சேனலில் பார்க்கலாம். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.